ராமர் காப்பாற்றுவார் என்று பிஜேபி நினைத்தது. ஆனால் ராமர் காப்பாற்றல. பீகாரினுடைய முதலமைச்சராக முதல்ல பிரதமர் கேட்டார், இல்லைனா துணை பிரதமராக அறிவிக்கணும்னாரு. ரெண்டு முடியாததுனால அவர் வெளியில் வந்தார். இப்போ அவர் துணை பிரதமராக மாறுவதற்கு இந்தியா கூட்டணியில் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. மகாராஜாக்கள் தன்னுடைய அதிகாரத்தை அடுத்தவரோடு ஷேர் பண்ண மாட்டாங்க. அதிகாரத்தை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவாங்க, ஹிட்லர் உட்பட. அப்போ நம்ம நவீன ஹிட்லர் தன்னுடைய பவரை ஷேர் பண்ண மாட்டார். அதனால் ஒரு பெரிய வாய்ப்பு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கு. கூட்டணிக்கு மோடி ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படியே ஒரு கூட்டணி அமையுதுன்னா மோடி பிரதமராக இருக்க மாட்டார். இந்தியாவை சுற்றியுள்ள பல்வேறு நாடுகளில் இராணுவம் அதிகாரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இராணுவத்தை வைத்து ஒரு ஆட்சியை இங்கே கட்டமைத்து விட முடியாது. வேண்டுமானால் கலவரம் செய்யலாம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷரீஃப் அவர்கள். வணக்கம் சார். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னிலையில இருக்கு. ஸோ என்னதான் திமுக முன்னிலையில இருந்தாலுமே பாஜக வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தலை விட அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ எப்படி தோணுது சார்? அதாவது அதிமுகவின் வாக்குகளை பிஜேபி விழுங்கி இருக்கிறது. எப்படி விழுங்குனுச்சுன்னா, இந்திய அளவுலேயே யார் யாரெல்லாம் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அந்த கட்சிகளை எல்லாம் கரைத்து பிஜேபி குடித்திருக்கிறது. அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அல்லது தெலுங்கானா, ஆந்திரா போன்ற பகுதிகளாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி சேருகிறதோ அந்த கட்சிகளை கபலீகரம் செய்வதுன்னு தமிழில் சொல்கிறோம்ல, அந்த வேலையை தொடர்ச்சியாக பிஜேபி செய்து வந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் காத்தார். ஏன்னா அவரும் ஒரு பவர்ஃபுல் லீடர். தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவில் கலைஞர் இருந்தது போல் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தார். அதனால் பிஜேபியினால் ஒரு பெரிய அளவு அந்த கட்சியை அவர்கள் உள்ளே இது பண்ண முடியலை. ஆனால் ஜெயலலிதா இறப்புக்கு பின்னால் அதிமுகங்கிற கட்சியோடு கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி, ஏன்னா பிஜேபி இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்துகிற கட்சி, அப்போ அதிமுகவையும் அதை நோக்கி நகர்த்தி அந்த வாக்குகளை தனது வாக்குகளாக பிஜேபி மாற்றி வைத்திருக்கிறது. அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவுக்கென்று தனித்த லட்சியங்களோ அல்லது இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கோ எந்த கொள்கையும் அதிமுகட்ட கிடையாது. இப்போ திமுகன்னா நாங்கள் இந்திய எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, இந்த மாதிரி சில நோக்கங்களை தங்களுடைய கொள்கைகளாக திமுக வைத்திருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு நோக்கம், கொள்கை இருக்கிறது. அதிமுக என்பது கருணாநிதி எதிர்ப்பில் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி. கிட்டத்தட்ட திமுக என்னென்ன சித்தாந்தங்களை முன்வைத்ததோ அதே சித்தாந்தங்களை நாங்கள் முன்வைப்போம் என்பதுதான் எம்ஜிஆருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் அதிமுக தொடங்கியது. எனவே பெரிய கொள்கை ரீதியான ஒரு அமைப்புன்னு அதிமுகவை சொல்ல முடியாது. பிஜேபியை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்சிகளை அரவணைத்து அதை டைல்யூட் செய்வது அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அது மாதிரி அந்த கட்சியை டைல்யூட் செய்து அதை விழுங்கி சாப்பிடுகிற வேலையை ஏற்கனவே பிஜேபி செஞ்சிருச்சு. அதனால் இப்போ அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லைன்னாலும் பிஜேபியை பொறுத்தவரை அந்த வாக்குகளை ஓரளவு கேப்சர் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு இப்போ வரையும் கூட 10% மேலே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 10% வாக்குகளை பிஜேபி பெற்றிருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ இல்லையா தமிழ்நாட்டில், அந்த வகையில் அது முழுக்க அதிமுகவினுடைய வாக்கு. இப்போ அதிமுக வாக்குகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இடங்களில் பிஜேபி தாண்டி அதிமுக நிற்கிது. அப்போ இதனுடைய வாக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அதிமுக ஓட்டு தான். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை அதிமுகவுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு ஏற்கனவே அதை தடுத்திருக்கணும் எடப்பாடி போன்றவர்கள். ஆனால் அவங்க தடுக்கலை. அவங்க ஆட்சி இருக்கிற வரையும் ஆதரவாக தான் இருந்தாங்க. அதில் இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதிமுகவை 3வது இடத்துக்கு அவர்கள் தள்ளுவதோ
அல்லது பிஜேபி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் பிஜேபியுடைய விருப்பமே அதுதான், அதிமுகங்கிற கட்சியை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வருவது, இதுதான் பிஜேபியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட ஓரளவு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதிமுக இனியாவது சுதாரித்து 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லது முதலிடத்தை பெறுவதற்குமான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அதை செய்தால் அதிமுக பிழைக்கும், இல்லையேல் பிஜேபி தான் வளரும் தமிழ்நாடு. சார், இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட பிரச்சாரம் வந்து பயங்கரமான ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இப்போ நவீன் பட்நாயக்கை வீழ்த்திட்டு பாஜக தான் அந்த இடத்துல முன்னிலை வகிச்சிட்டு இருக்கு. ஒடிசாவா இப்படி அயோத்தியில் வந்து பெரிய பிரச்சாரமாக ராமர் கோயிலை வச்சாங்க, ஆனால் அயோத்தியிலையுமே பாஜக வந்து அங்கே தோற்று போயிருச்சு. ஸோ இந்த இதையும் பார்க்கறதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது ராமர் காப்பாற்றுவார் என்று பிஜேபி நினைத்தது, அப்படி தான் விரும்பியது. ஆனால் ராமர் காப்பாற்றலை. அது வந்து குழந்தை ராமர் இல்லையா, அதனால் பெரிய ஆட்களை காப்பாற்றாமல் விட்டுருச்சு. அப்போ அங்கே ராமர் காப்பாற்றுவார்னு நினச்சாங்க. அங்கே அவர்களுக்குள் நடந்த உள் முரண்பாடு ஒரு பெரிய விஷயம். யூபியை பொறுத்தவரை யோகி வரணுமா வேண்டாமா அந்த பிரச்சனைக்கு, யோகி வந்து பெரிய அளவு ஜெயிச்சு வந்துட்டால் மோடிக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா போன்றவருடைய கருத்து. அதனால் அவர் வந்து பெரிய அளவு வந்து எஃபர்ட் எடுக்கலை மோடியோ யாரும் யூபிக்குள்ளே. ஆனால் காங்கிரஸ் அங்கே வந்து காங்கிரஸும் சமாஜ்வாடியும் பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. சமாஜ்வாடிக்கும் இது ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை மாதிரி. அகிலேஷ் யாதவை பொறுத்தவரையும் இப்போ இங்கே குறைந்தபட்சம் வெற்றி பெற்றால்தான் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை வந்து சரியாக கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி மாயாவதி என்னென்னா, மாயாவதி யாரோடும் சேரக்கூடாது, தான் மட்டுமே தனித்து நின்று 80 நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியிலையும் வெற்றி பெறப் போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் முஸ்லீம்களை வேட்பாளராக பிஎஸ்பி போட்டுச்சு. அப்போ எஸ்பிக்கும் அதே பிரச்சனை, வாழ்வா சாவா பிரச்சனை, பிஎஸ்பிக்கும் அதே பிரச்சனை. இவர் பெரிய அளவு வந்துடக்கூடாது, நம்முடைய அங்கே இருக்கிற இப்போ முதலமைச்சராக இருக்கிற யோகி வரக்கூடாதுன்னு பிஜேபியிலேயே பலருடைய எண்ணம். இந்த குழப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட பிஜேபியை தாண்டிய வெற்றியை வந்து காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அங்கே இன்றைக்கி நிலைமை. அதே மாதிரி ஒடிசாவை பொறுத்தவரையும் மோடியினுடைய திட்டமிட்ட பிரச்சாரம், மோடி அமித்ஷாவினுடைய திட்டமிட்ட பிரச்சாரம், ஒரு தமிழர் வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, இங்கே வந்து வேட்டி கட்டுறது, நான் தமிழன்னு சொல்கிறது, திருக்குறளை சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற காளியம்மா கோயில்கிட்ட கும்பிட்டுட்டு தான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னு சேலத்தில் சொல்கிறது, காளி பார்த்துக்குவான்னு சொல்கிறது, இதெல்லாம் இங்கே. இப்போ நமக்கு வந்து மோடியினுடைய உண்மை முகம் எப்போ தெரிஞ்சிருக்கும்னா, ஒடிசாவிலையும் இங்கேயும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ மோடியினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். அது இங்கே தாண்டி தான் அங்கே தேர்தல் நடந்தது. இங்கே வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்கே ஒரு தேர்தலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவில் இப்படி 7 கட்ட தேர்தல் முதன்முறையாக இப்போ தானே நடக்குது. ஆனால் ஒடிசாவில் அவர்கள் செய்த பிரச்சாரம் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ சாவியை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, அது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்தை வந்து சொல்வதும், தமிழர் ஆளலாமான்னு அமித்ஷா போன்றவர்கள் கேட்டதை அந்த மக்களிடத்தில் வந்து ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கிருச்சு. அதில் வந்து பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயா பல்ஸை விட பெரிய சித்தாந்தவாதிகளாக பொய் சொல்பவர்களாக பிஜேபியினர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது காங்கிரஸ், அதாவது பிஜேபி இதனுடைய கணக்கை தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட முதல் முறையாக பிஜேபி இங்கே வென்றிருக்கிறது. அது நம்மளை பொறுத்தவரை ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யூபி மக்கள் கூட வந்து, அதாவது இந்தியாவிலே படிக்காத மக்களுடைய எண்ணிக்கை வந்து யூபியில் தான் அதிகம். இந்தியாவில் படித்தவர்கள் எண்ணிக்கை கேரளாவில் தான் அதிகம். கேரளாவில் பிஜேபி வருவதும் படிக்காத மக்கள் வந்து திருந்தி பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்துவதும் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யூபியில். அப்போ யூபி, அதே மாதிரி ஒரு புறத்தில் கேரளா, இன்னொரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது தெலுங்கு தேசம், ஆந்திரா போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பிஜேபி வருகிறது என்பதை நாம் கவலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. அது வந்து ஒரு வேளை வர இருக்கிற இந்த புதிய அமைச்சரவை
ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அதற்கான அதிகபட்சம் வாய்ப்புகளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 2 பெரிய தலைவர்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி ஆயிட்டாங்க. மோடி, ராகுல் காந்தி என்பதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு புறத்தில் பீகாரினுடைய முதலமைச்சராக இருப்பவர். அவர் வந்து துணை பிரதமர் கேட்டு அல்லது அதுக்கு இல்லைன்னா முதல்ல பிரதமர் கேட்டார் இந்தியா கூட்டணியில், இல்லைன்னா துணை பிரதமராக அறிவிக்கணுன்னாரு. 2 முடியாததுனால அவர் வெளியில் வந்தார். இப்போ வந்து அவர் துணை பிரதமராக மாறுவதற்கு இந்தியா கூட்டணியில் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. அவரோ அல்லது வந்து சந்திரபாபு நாயுடோ யாரோ ஒருத்தர் அப்படி துணை பிரதமர் தர்றேன் அல்லது உள்துறை தர்றேன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழலில் ஒரு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து 290 கிட்ட இருக்காங்க பிஜேபி கூட்டணி, அவங்க 230க்கு மேலே வந்துட்டாங்க. ஒரு 50 பேர் இங்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், அல்லது அங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனால் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா 290 230 இருக்க பிறகு பெரும்பான்மையில் பிஜேபி ஒருவேளை வந்துருச்சுன்னா இந்தியா கூட்டணியால் அதை எதிர்கொள்ள முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, மகாராஜாக்கள் வந்து அப்படியே மகாராஜாவாக இருந்து பழக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், தன்னுடைய அதிகாரத்தை அடுத்தவரோடு ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பல மன்னர்களுடைய வரலாறுகள் எனக்கு தெரியும். அதிகாரத்தை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவாங்க, ஹிட்லர் உட்பட. அப்போ நம்ம நவீன ஹிட்லர் வந்து தன்னுடைய பவரை வந்து ஷேர் பண்ண மாட்டார். மோடியை பொறுத்தவரையும் மகாராஜாவாக இருந்து விட்டவர். அவர் தன்னுடைய அதிகாரத்தை ஷேர் பண்ணி நான் வந்து துணை பிரதமராக ஒருத்தரை நியமிக்கிறேன், என்னுடைய அதிகாரங்களை இன்னொரு கொடுக்குறேன், அல்லது உள்துறை அமைச்சருக்கு அதிகம். ஏன்னா கூட்டணின்னு வந்துட்டால் அவரவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பெறணும்னு நினைப்பாங்க, எந்த கட்சி அது வந்தாலும் சரி. அதற்கு வந்து மோடி ஒத்துக்கொள்ள மாட்டார் தான் என்னை போன்றவருடைய கருத்து. ஏன்னா 10 வருஷம் மகாராஜாவாக இருந்தாச்சு, இனி வந்து மகாராஜாங்கிற பேரில் சும்மா இருக்க முடியாது. நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா மகாராஜா இந்த ஃபோனை வந்து அவரே வச்சுக்கிட்டு அவரே பயன்படுத்தி இருந்த ஃபோனை இன்னொருத்தர் அதை பயன்படுத்துறதுக்கு வந்துட்டாங்கங்கிறத மகாராஜா ஒத்துக்க மாட்டார். அதனால் மோடி வந்து அப்படி ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. நீங்கள் வந்து வாஜ்பாய் காலத்திலே அப்படி ஒரு கூட்டணி இருந்தது. இந்துத்துவாவினுடைய முழுமையான வேலைகளை அன்றைக்கு பிஜேபியால் செய்ய முடியலை. இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் தம் மெஜாரிட்டி வந்தது பின்னாடி தான் ராமர் கோயிலை கட்டுறேன், வந்து நான் காஷ்மீருக்கான அந்தஸ்தை ரத்து பண்ணுறேன், அந்த மாநிலத்தை 2ஆக உடைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடிந்தது சிங்கிள் தம் மெஜாரிட்டி வந்ததுனால. அதனால் வந்து கூட்டணிக்கு வந்து மோடி ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படியே ஒரு கூட்டணி அமையுதுன்னா மோடி பிரதமராக இருக்க மாட்டார். இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் காங்கிரஸ் இந்த ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த இழுபறியில் இருந்துகிட்டு இருக்க காரணத்தினால கேட்குறேன், இப்போ ஒருவேளை பாஜகவே வெற்றி பெற்று மோடி அவர்களே மறுபடியும் பிரதமராக இருந்தாருன்னா இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் சார்? நீங்கள் இப்போ நம்ம அப்படியே வச்சுக்குவோமே, 272 வேணும், 230 35 தான் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி தான் அமையணும். அப்படியே பிஜேபி வந்து, ஏன்னா பிஜேபி நினச்சதெல்லாம் இதில் செய்ய முடியாது. அப்படியே பிஜேபி வந்தாலும் அவர்கள் முன்னால் இருக்கிற முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம், அப்புறம் இந்தியாவில் 800 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவது, செகண்டு. தேர்டு, இந்தியாவை 100 மாநிலங்களாக பிரிப்பது. 3 வேலை திட்டத்தை வந்து பிஜேபி முன்வைத்திருக்கிறது. இதான் அவங்களுடைய கனவு. ஏன்னா அந்த சின்ன சின்ன மாநிலங்களாக பிரித்தாதான் வந்து எதுவும் வலிமையான மாநிலமாக இருக்காது. மத்திய அரசாங்கம் மட்டும் வலிமையாக இருக்கும். அதான் பிஜேபியினுடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பெரிய பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளாக இருப்பது ஒரு இடைஞ்சல்னு அவங்க பிஜேபி நினைக்கிறாங்க. இப்போ 800 பேர் 900 பேர் எம்பிக்களாக இருந்தால் தாங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு கருத்து. அப்புறம் 3வது பொது சிவில் சட்டம். அப்படி பொது சிவில் சட்டத்தை எதுக்கு கொண்டு வர்றதுன்னா மக்களுடைய நன்மைக்காக இல்லை, முஸ்லீம்களை எதிரிகளாக காண்பித்து இந்து மக்களுடைய வாக்குகளை பெறுவது. இதைத்தான் அவங்க கடந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 விஷயங்களை பிஜேபி முன்னிறுத்துவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அப்படி வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து அதனுடைய கூட்டணி கட்சி இல்லைன்னா கூட்டணி சேர்ந்தால் தான் பிஜேபி ஆட்சியை அமைக்க முடியும். இவர்கள் போடுகிற இந்த திட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்க மாட்டார்கள். 1. 2,
மெஜாரிட்டி 3/2 பங்கு மெஜாரிட்டியோட இதெல்லாம் வந்து நிறைவேற்றணும். அந்த மெஜாரிட்டி என்பது இனி வந்து லோக்சபாவிலையும் கிடைக்காது, ராஜ்யசபாவிலையும் கிடைக்காது. அதனால் இதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் சிங்கிள் தம் மெஜாரிட்டியில் அவர்கள் வந்திருந்தால் இவையெல்லாம் இந்தியாவில் தொடர்ச்சியாக நடக்கும். எனவே அவர்கள் வரவில்லை. அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க பவரை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, மோடி வந்தாங்கன்னா துணை பிரதமர் அந்த மாதிரி எந்த ஒரு பவர்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவர் வந்து ஒருவேளை தோல்வி அடைகிறாருன்னா தோல்வியை ஒத்துக்கொண்டுட்டு பிரதமர் பதவியிலேருந்து இறங்கிடுவாருன்னு நம்புறீங்களா? இல்லை, அது வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க இராணுவ ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க, அவர்கள் கலவரம் செய்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இராணுவத்தை வைத்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான சூழல் என்பது பாகிஸ்தான் மாதிரி இந்தியா இல்லை. பாகிஸ்தான் வந்து அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் தான் அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி. ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலமாக இராணுவம் தான் பிரதமர் எனப்படுபவர்கள், ஜனாதிபதி எனப்படுபவர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட பாகிஸ்தானத்தை பொறுத்தவரை வந்து இராணுவம் தான் அதிகார மையமாக இருக்கிறது. வங்காளதேசத்துலேயும் அப்படி தான், நீங்கள் வந்து பர்மாவிலையும் அப்படி தான், நீங்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலையும் கூட அது மாதிரி ஒரு சூழல் தான். இந்தியாவை சுற்றி உள்ள பல்வேறு நாடுகளில் இராணுவம் அதிகாரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் இராணுவம் ஒரு பலம் பொருந்திய தனி அமைப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே இராணுவத்தை வைத்து ஒரு ஆட்சியை இங்கே கட்டமைத்து விட முடியாது. அதற்கான வாய்ப்பு என்பது இந்தியாவில் இல்லை. வேண்டுமானால் கலவரம் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியை பொறுத்தவரை இங்கே என்னென்னா 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்துட்டாங்க, சௌரியங்களை அனுபவித்து விட்டார்கள். நீங்கள் தமிழ்நாட்டிலே அதான் நிலைமை. அதிமுக, திமுக இவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி போர்க்குணமிக்கவர்களாக இருந்தவர்கள். திராவிட இயக்கம் என்கிற பெயரிலே இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், ஏனைய போராட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் போர்க்குணத்தோடு இங்கே பண்ணாங்க. இவர்களே திமுக, அதிமுக இன்றைக்கி வீதிக்கு வந்து போராடினா அவங்க தயாரில்லை. ஏன்னா அந்த சௌகரியமான வாழ்க்கைக்கு அவர்கள் வந்து திரும்பிட்டாங்க. இனி போராடுவதற்கு அவர்கள் தயாராகலை. இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் உட்பட யார் வீதிக்கு வர்றதுக்கோ போராடுறதுக்கு இங்கே தயாரில்லை. அவர் ஒரு 10 ஆண்டு காலம் பிஜேபி அதிகாரத்தில் இருந்து விட்டது, சௌரியங்களை அனுபவித்து விட்டார்கள். பதவின்னா என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி வீதிக்கு வர்றதோ, சண்டை போடுறதோ, தெருவில் நிற்கிறதோ, கோஷம் போடுறதுக்கோ பிஜேபியும் தயாராக இருக்காது. அதனால் இவர்களால் பெரிய அளவு கலவரம் என்பது இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். சரி, இப்போ பிஜேபி வந்து 10 வருஷ காலம் வந்து ஆட்சியில் இருந்துட்டாங்க, பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லா துறைகள்லையுமே வந்து பிஜேபியோட சிந்தனைகள், பிஜேபியோட ஆதரவாளர்கள் வந்து நிரம்பி இருப்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு சிறப்பாக அந்த ஆட்சியை செய்ய முடியுமா? நீங்கள் பிஜேபி வேறு காங்கிரஸ் வேறுலாம் இந்தியாவில் நினைக்க வேணாம். காங்கிரஸை பொறுத்தவரை அது மிதவாத பிஜேபி, பிஜேபியை பொறுத்தவரை அது தீவிரவாத காங்கிரஸ், அவ்வளவுதான். இதை வந்து அரசியலில் நுணுக்கமாக உள்ள ஆட்களால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த அளவுக்கு இந்துத்துவா இந்தியாவில் வளர்ந்ததுக்கு பிஜேபி மட்டும் காரணம் இல்லை, அதற்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்த காங்கிரஸ். நீங்கள் காங்கிரஸினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாருமே பிஜேபி அனுதாபிகளாகத்தான் இருந்திருக்காங்க. முன்னாள் பிரதமர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் இப்படி எல்லாமே வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர் தான். ஒன்றும் இல்லை, அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருந்த காஷ்மீருடைய குலாம் நபி ஆசாத் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலேருந்து அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து காலியாகுது. அது அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் விடை கொடுத்து அனுப்பையில் குலாம் நபி ஆசாத்தை விட மோடி தான் அதிக வருத்தப்படுறாரு. அப்போ காங்கிரஸில் இருக்கிற பெரும்பான்மையான இன்றைக்கி வரை ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மோடிக்கு ஆதரவாக தான் இயங்குறாருன்னு சொல்கிறாங்க குலாம் நபி ஆசாத் காஷ்மீரை பொறுத்தவரை. அப்போ காங்கிரஸில் இருந்து விலகுகிற எல்லா தலைவர்களும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் போய் நிற்கிறாங்க. எனவே தான் காங்கிரஸ் வேறு பிஜேபி வேறையெல்லாம் இல்லை. இங்கே நம்முடைய இது என்னென்னா இந்த திருடனுக்கு இந்த கலவாணி பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் நம்மளை பொறுத்தவரை. ஏன்னா இவன் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பான், காங்கிரஸ் கொஞ்சம் மிதவாதமாக இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் வேறு பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. அதனால் அவர்கள் அந்த இருக்கிற அதிகாரிகளை அனுசரித்து போயிடுவாங்க. ஒரு ராகுல் காந்தியால் மட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவினுடைய தலைமையில் இருக்கிற செயலாளர்கள் செக்ரட்டரிஸ் 90 பேரில் 85 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இது சொன்னது நான் இல்லை, ராகுல் காந்தி. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார். ஆனால் ராகுல் காந்தியால் இதை மாற்றி அமைக்க முடியுமானா ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது. எனவே காங்கிரஸ் வந்தாலும் கூட அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை அனுசரித்து இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தும். தீவிரமாக இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான்.
ஸோ அப்புறம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணின்னு பார்க்குறப்போ பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து வருது, யார் பிரதமர் அப்படிங்கிறதுல. ஸோ இதை எப்படி அவங்க சரி பண்ணி எப்படி யார் பிரதமராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு பிரச்சனை வருகிற போது சோனியா காந்தி பிரதமர் ஆகக்கூடாது, இத்தாலிய பெண்மணி என்கிற பிரச்சனை, சரத்பவார் போன்றவர்களெல்லாம் அந்த விஷயத்தை தான் முன்னிறுத்தினாங்க. உடனே காங்கிரஸ் சண்டை போட்டுக்கிட்டு ஆட்சி வேணான்னு சொல்லலை, டக்குன்னு மன்மோகன் சிங்கை தூக்கி வச்சு ஆட்சியை மூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி காங்கிரஸ் வந்து இப்போ ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இப்பொழுது 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சியை இழந்து நிற்கிறது. எனவே யாரோ ஒருத்தர் சரத்பவாரா இல்லை வந்து வேறு யாரோ கார்கேயா யாரோ ஒருத்தரை வந்து பிஎம் ஆக்கிட்டு ஆட்சி வந்து, ஏன்னா ஏற்கனவே சோனியா காந்தி தான் ஆட்சி நடத்தினாங்க, பேர் தான் மன்மோகன் சிங் வந்து பிஎம்மாக இருந்தார், ஆட்சியை நடத்தியது சோனியா காந்தி. அது போன்ற ஒரு நிலைக்கு காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும், அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. பிஜேபிக்கு தான் அது பிரச்சனையாக வரும், மோடியா வேறு யாருமா, ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு பண்ணுது அப்படின்னு. காங்கிரஸை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இல்லை, யாரை வேண்டுமானாலும் பிரதமராக்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் பெறுவதற்கான முயற்சி எடுப்பார். சரி, 2024 மக்களவை தேர்தல் குறித்து பல தகவல்களை தெரிவித்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.